கார்த்திகை தீபம் சீரியலோட லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கார்த்திக் தீபாவுடைய கல்யாணம் நடக்க போகிற மாதிரி நம்ம ரம்யாவுக்கும் இப்போத்துலேருந்தே மாப்பிள்ளை பார்க்க ஏற்பாடு செஞ்சுட்டாங்க ரம்யாவுக்கு நாச்சியார். ஸோ நம்ம தீபா வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி சீக்கிரமே வந்து ரம்யாவுக்கும் வந்து கல்யாணம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா கேட்டிருப்பாங்க. உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, அவளும் என் பொண்ணு மாதிரி தானே அப்படின்னு சொல்லி நாச்சியார் ஒரு வாரம் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்கள வீட்டுக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு வர சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு நான் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தால் இங்கே இருக்க எல்லாருமே வேற ஒருத்தன் தலையில் என்னை கட்டி வைக்க பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தரகருடைய நம்பரை வாங்கி, அதாவது மாப்பிள்ளை பார்ப்பாங்க இல்லையா புரோக்கர், ஸோ அவங்கக்கிட்ட ஃபோன் நம்பரை வாங்கி அந்த மாப்பிள்ளைக்கிட்ட பேசுகிறாங்க நம்ம ரம்யா பேசுகிறாங்க. இதை பாருங்கள், எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை, ஆல்ரெடி ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ரம்யா வந்துட்டு மாப்பிள்ளைக்கிட்ட பேசுகிறாங்க. என்னங்க, நானே இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன், எப்படா நிறுத்துறது, இந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனை எப்படி ஏதாவது நிறுத்தணுமே, என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போது உங்களுக்கே வந்து இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா, அப்போ எனக்கும் இஷ்டம் இல்லைங்க, அதை எப்படா உங்ககிட்ட சொல்கிறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, எல்லோரும் முன்னாடியும் பிடிக்கலன்னு சொல்லிடலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம கார்த்திக் வந்துட்டு இதோட வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ கார்த்திக் வந்து இதை கண்டிப்பாக விட மாட்டார், எப்படியாச்சும் வந்து ரம்யாவுக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த மாப்பிள்ளைக்கிட்ட எப்படியாவது பேசி சம்மதிக்க வைக்கணும். இல்லை அப்படின்னா இந்த மாப்பிள்ளையே ரம்யாவை பார்த்த உடனே வந்து பிடிச்சி போயிடணும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஸ்டைலாகவும் அழகாகவும் இருப்பாங்க ரம்யா. ஸோ அதனால் ரம்யாவை பார்த்த உடனே இந்த பொண்ணையை நம்ம வேண்டாம்னு சொல்ல போனோம், இந்த பொண்ணை விட்டால் இப்போது நமக்கு வேறு பொண்ணுக்கு கண்டிப்பாக கிடைக்கவே மாட்டாங்க, இந்த பொண்ணோட அழகான பொண்ணு உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி ரம்யாவை பார்த்த உடனே எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுவாரா. ஸோ இப்படி சொன்னாருன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம கார்த்திக் தீபா லைஃப்பில் வராமல் ரம்யாவுக்கு இந்த ஒரு கல்யாணம், இந்த ஒரு வரன் வந்து கண்டிப்பாக செட் ஆகணும் அப்படின்றது தான் என்னோட அவசியம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, எப்படி வந்து அந்த மாப்பிள்ளை ரம்யா பிடிக்குன்னு சொல்ல போகிறார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.